நாம் இன்னைக்கு பாசிப்பருப்பு வச்சு தோசை தான் பண்ண போகிறோம். தோசை பண்ணுறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பை 2 முறை அலசிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச மாவை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா மாவை ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் மாவு ஊறினதுக்கு அப்புறமா அடுப்பில் தோசைகள் வச்சு தோசைகள் சூடானதும் 1/2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி தோசை ஊற்றிடலாம். தோசைக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். தோசை ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான புரோட்டீன் சத்து நிறைந்த பாசிப்பருப்பு தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.